போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு சரியான நடவடிக்கைகள் எடுக்கல. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டு. அப்புறம் ஒரு கட்சியுடைய தலைவர், தேசிய கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அந்த அளவுக்கு உளவுத்துறை அங்கே செயல்படலை, காவல்துறை சரியாக செயல்படலை. ஒரு பெரிய புத்தகமே போட்டலாம் போல இருக்கு. இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை தவற விட்டுட்டாரு. இன்னைக்கு இந்த 4.5 வருஷத்துல மட்டுமே இவங்க 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அடிஷ்னலா கிட்டத்தட்ட 75,000 கோடியிலிருந்து 77,000 கோடி வட்டி கட்டுறோம். தமிழ்நாட்டுக்கு கடனுக்கு வட்டி கட்டுறோம். இது உரிமை தொகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு கேட்டகரியில் உரிமை தொகை இருக்கு. இதுலேயுமே திமுக ஃபெயிலியர் ஆயிடுது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி மேடம் இருக்கீங்க? நடப்பாண்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு ஆரம்பிச்ச உடனே ஆளுநர் ரவி வழக்கமல் வெளிநடப்பு செஞ்சுட்டாரு. ஆனால் வெளிநடப்பு பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஒரு கேள்வி வச்சிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்துல அவர் சொல்லியிருக்காரு. அதை தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வெளியில பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. எப்படி மேடம் பார்க்குறீங்க? ஆமாம், குறிப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவர்களுக்கு எதிரலை அப்படிங்கிறது எதிர்ப்பலை எதனால் வந்துச்சு அப்படின்னாவே இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுனால தான் வந்துச்சு. அதில் கவனம் செலுத்தாத ஒரு அரசாகத்தான் பார்க்குறாங்க எல்லாருமே. அதில் கவனம் செலுத்தவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு சரியான நடவடிக்கைகள் எடுக்கலை. முதல்வரோட சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் கண்ணுமனே தெரியாமல் கஞ்சாவை எடுத்துக்கிட்டு அருவாள் எடுத்துகிட்டு கஞ்சா சாப்பிட்டவன் அருவாள் எடுத்துகிட்டு போய் வெட்டிகிட்டு இருக்கிறத நம்ம காட்சிகளை பார்க்குறோம். இன்னும் பல இடங்களில் போதையினால் ஏற்படுற பல பிரச்சனைகள். டாஸ்மாக் மதுவை குடிச்சிட்டு பெத்த மகளை கொலை செய்துட்டாருங்கிற செய்தியை 2 வாரத்துக்கு முன்னாடி பார்க்குறோம். பெற்ற தாய் தகப்பன் அதிகமாக போதைப் பொருளை பயன்படுத்தி தொல்லை கொடுத்து வீட்டில் யாரையுமே இருக்க விடாமல் பண்ணதுனால தாயும் தகப்பனுமே சேர்ந்து மகனை கொலை செய்து விட்ட செய்தியை பார்க்குறோம். அப்போ இதை விட எப்படி நம்ம இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது இங்கே எந்த சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டு, எங்கேயுமே போக முடியல, வர முடியல, ஒரு சுதந்திரமாக பெண்கள் இருக்க முடியலங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம வெளிப்படையா தெரியுது. இதை தடுக்கலைங்கிறது 100% உண்மைதாங்க. கண்டிப்பா. நேத்தோட செப்டோ ஊழியர் அதாவது பொதுமக்கள் மத்தியில் அருவாளை வெட்டி இன்னைக்கு ரொம்ப சீரியஸா இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. இதுவும் ஒரு காரணம் தானே மேடம்? நிச்சயமா. எங்க வேணாலும் இப்போ ஸ்கூல்ல டீச்சரை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்கூலுக்குள்ள போய் வெட்டிருந்தது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? பள்ளி மாணவர்கள் மத்தியில கூட இன்னைக்கு சாதி பிரச்சனைகளை உருவாக்கி அவர்கள் கையிலையும் அருவாள் வர தொடங்கிடுச்சு. அடுக்கிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி சமுதாயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும்னா ஒரு பெரிய புத்தகமே போட்டலாம் போல இருக்குது. இந்த 4.5 ஆண்டு காலத்துக்குள்ளே நடந்த குற்றங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற வளாகத்துக்கு அருகிலேயே நடந்தது. அப்புறம் ஒரு கட்சியுடைய தலைவர், தேசிய கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு மாலை பொழுது, நடு இரவு அந்த மாதிரியான நேரம்லாம் கிடையாது, ஒரு மாலை பொழுதுல வெட்டி கொலை செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு உளவுத்துறை அங்கே செயல்படலை, காவல்துறை சரியாக செயல்படலை. இதையெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பிரச்சனை என்னன்னா, ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே மறந்துடுவாங்க. ஆமாம், இந்த மறதி பிரச்சனை நம்மள்கிட்ட நிறைய அதிகமாகவே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இதெல்லாம் நம்ம ரிவைண்ட் பண்ணி சொல்லணும். ஏன் இதெல்லாம் ஓரளவுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. 1 மாதமாக திட்டமிட்டு தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செஞ்சுருக்கிறதா நமக்கு தெரியும். அப்போ அந்த திட்டங்கள் எதுவுமே அரசுக்கு தெரிய போகலை அப்படின்னா அங்கே உளவுத்துறை எவ்வளவு தோல்வி அடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு இன்சிடென்ட்லையுமே கள்ள சாராய மரணத்திலையும் உளவுத்துறை சரியாக வேலை செய்யலை. சட்டமன்றத்திலேயே செந்தில்குமார் எம்எல்ஏ போயிட்டு இங்கே கள்ளச்சாராயம் அதிகமாக பழக்கத்தில் இருக்குது, எப்போ வேணாலும் மரணங்கள் நிகழலாம்னு சொல்லியிருக்காரு. அதை தீர்மானம் நிறைவேற்றியிருக்காரு. அதை கண்டுக்கவே இல்லை அரசு. அப்போ அவங்களோட பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களை பாதுகாக்க வேண்டும். மக்கள் முதல்ல அப்பா நம்ம இந்த ஆட்சியில் நிம்மதியாக இருக்கோம்ப்பா வீட்டில் அப்படிங்கிற ஒரு மனநிலை வேணும்ல. திட்டங்கள் அடுத்தது, திட்டங்கள் அப்படிங்கிறது அடுத்தது. அடிப்படையான ஒரு விஷயம் பாதுகாப்பாக நாம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது தான். வயசானவங்க அவங்க இந்த பண்ணை வீடுகளில் இருக்காங்க, முதிர்ந்த ஜோடிகளாக இருக்கும்போது அவர்களை கொலை செய்கிறது, அந்த நகைக்காக ஆசைப்பட்டு கொலை செய்கிறது. சென்னை சிட்டியில் ஒரு 4 பவுன் 5 பவுன் நகைக்காக எரிச்சிட்டு செயின் எடுத்துட்டு பெட்ரோல் ஊற்றி அந்த இடத்துல எரிச்சிட்டு போனது போன மாதம் ஒரு 3 வாரம் இருக்குமா அந்த சம்பவம். அவ்வளோதான். இப்போ நம்மளாலேயே எவ்வளவு சம்பவங்களை அடுக்க முடியுது பாருங்கள். ஒரு அரசு கிராம நிர்வாகி அவரை அருவாளால் வெட்டி கொன்னது,
கண்டிப்பா இவ்வளவும் நடந்துட்டு இருக்கு. இவங்களோட ஆக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா இதற்கு ஏற்றார் போல இல்லை. காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடுறதில்லை. காவல்துறையை முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய கைப்பாவையாக வச்சிருக்கிறதுனால அந்த காவல்துறையினால் ஒரு சரியான முறையில் நடவடிக்கைகள் எடுக்க முடியல. இதுதான் பெரிய குறை. அவங்க இப்போ புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் எப்போதுமே சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ஸ் வேணும் காவல்துறைக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் வேணும். நம்ம காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான ஒரு காவல்துறை. அவங்கள நம்ம யாருமே எந்த கட்சி நிர்வாகியும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, எந்த ஸ்டேஷனுக்கும் போய் எந்த பரிந்துரையும் செய்யக்கூடாது, எந்த வழக்கிலையும் போய் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்சியை அவங்க நடத்தினாங்க. இன்றைக்கி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை தவற விட்டுட்டார். ஒன்லி ஒரு யார் மேலே கேஸ் போடணும், எஃப்ஐஆர் போடணுமா வேண்டாமாங்கிறத கூட அந்த பகுதியோட திமுக நிர்வாகிகள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இப்போ திமுக பதவியேற்ற காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முதலீடு ஈட்டு தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, வேலைவாய்ப்புனால நிறைய பேர் கிடைக்க போது சொன்னாங்க. அதுலேயும் பெரிய ஏமாற்றம், அதெல்லாம் ஆவணங்கள் மட்டும்தான் இருக்குது, ஆனால் அதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு மேடம். அது உண்மைதானே. அதாவது வெள்ளை அறிக்கை கொடுங்க, வெளிநாட்டிலேருந்து முதலீடு வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க எதிர்கட்சினா, முறையாகவே நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்கலாம். உண்மையாகவே நீங்கள் 12 லட்சம் கோடிக்கு மேலே முதலீடுகளை ஈட்டி இருந்தால் இதன் மூலமாக எந்தெந்த இடத்துல என்னென்ன நிறுவனங்கள் வர்றாங்க, அந்த நிறுவனங்கள் மூலமாக எவ்வளோ வேலை வாய்ப்புகள் தமிழகத்தில் உருவாக்க போகிறோம் அல்லது உருவாகி இருக்குது, அந்த மாதிரியான விவரங்களை நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்கன்னா மக்கள் மத்தியிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் தானே கிடைக்கும். ஆனால் அதற்கு மாறாக என்ன செஞ்சார் டிஆர்பி ராஜா அவர்கள்? ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சார், இதுதான் வெள்ளை அறிக்கைன்னார். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் கேலியும் கிண்டலுமாக நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்துக்கிட்டு அதிகார வர்க்கத்தில் இருந்துக்கிட்டு ஒரு மக்களை ஏளனப்படுத்துவது போன்ற ஒரு செயல் தானே இது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேள்வி மக்களுடைய கேள்வியாக பார்க்கணும். அதற்காக தானே இப்போ ஒரு ஆட்சி நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பிரதானமாக ஆளுங்கட்சிக்கு ஈக்குவல் பொறுப்பு எதிர்கட்சிக்கும் இருக்குது. ஆமாம், கேள்வி கேட்குற சமயத்தில் அவங்க மக்களோட மக்களாக அவங்க கேட்குற கேள்விகளுக்கு ஒன்று சரியான முறையில் பதிலளிக்கணும், அல்லது என்னால் பதிலளிக்க முடியாதுன்னாது கடந்து போகணும். அதை விடுத்துட்டு ஒரு மாதிரி கேலி செய்கிற மாதிரி ஒரு பதில் அந்த வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சார் பாருங்க. இதுதான் அதிகார திமிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதிகார திமிர், அகங்கார போக்கு, இது உண்மையாகவே மக்கள் மத்தியில் உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துது. நீங்கள் தெரிஞ்சு செய்கிறீங்களா தெரியாமல் செய்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதிகாரத்தில் இருக்கோம், நம்மளை யார் என்ன செய்ய முடியும், நம்ம என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தேர்தல் முடிவில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிரதிபலிக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக மேடம். சமீபத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வந்தால் மகளிருக்கு 2000 ரூபாய். இதெல்லாம் எப்படி மேடம், இதெல்லாம் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு தேர்தலை நோக்கி பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் அவர்கள் இந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் அதற்கு நிகராக எப்படி வருமானத்தை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறதையுமே அதில் குறிப்பிட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். 2000 ரூபாய் கொடுக்கறது நல்ல விஷயந்தான். இன்றைக்கி 1000 ரூபாய் உரிமை தொகை பெறுறாங்க. 2000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது நல்ல விஷயந்தான். இது மாதிரியான திட்டங்கள் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லேயே இருக்குது. இந்த பேசிக்காக மக்களுடைய நிலையை உயர்த்தணும், வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற இடத்துல வரும்போது இது மாதிரியான திட்டங்கள் மேலை நாடுகள்லேயே இருக்கும்போது அது ஒன்றும் தவறான திட்டமாக நம்ம பார்க்க முடியாது. எல்லாரும் சொல்கிற மாதிரி இலவசங்களை கொடுக்குறாங்க, இலவசங்களை கொடுத்து கெடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது வேறு. இது உரிமை தொகை அப்படிங்கிறது வேறு. ஆமாம், உங்களுக்கு 2 வித்தியாசம் இருக்குது. இது ஒரு உதவித்தொகை கிடையாது, உரிமை தொகை. உரிமை தொகைக்கும் உதவித்தொகைக்கும் வித்தியாசம் இருக்குது. உதவித்தொகை அப்படிங்கிறது நீடு உள்ளவங்களுக்கு கொடுக்கறது. இந்த இப்போ கணவன் இல்லாத பெண்கள் இருக்காங்களா அல்லது முதியோர் இருக்காங்களா, இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் உதவித்தொகை. இது ஒரு கேட்டகரி. இது உரிமை தொகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு கேட்டகரியில் உரிமை தொகை இருக்குது. இதுலேயுமே திமுக ஃபெயிலியர் ஆகிட்டு. உரிமை தொகை எல்லாருக்குமே கொடுத்துருக்கணும், ரேஷன் கார்டு உள்ள எல்லாருக்குமே கொடுத்துருக்கணும். அதை அவங்க கொடுக்கலங்கிறது கூட நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு தகுதி வாய்ந்தவர்களுக்கு சொல்கிறாங்க கடைசியாக. அதான், அது தகுதி வாய்ந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறது அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் இந்த கீழே போடுவாங்களா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைடுன்னு, விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டதுன்னு அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டாங்க. இதுவுமே ஏன்னா நீங்கள் 17 லட்சம் பேரை கடைசி நேரத்தில் தகுதியுடையவர்களாக மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ உங்களோட ஆட்சியில் இந்த 17 லட்சம் பேரும் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த நிலையிலேருந்து கீழே வந்துட்டாங்களா, அல்லது இந்த 17 லட்சம் பேரும் ஏற்கனவே தகுதி வாய்ந்தவர்களாக இருந்து அவர்களுக்கு இந்த வாய்ப்பு, இந்த உரிமை தொகை கிடைக்காம போயிருக்கா?
இந்த கேள்வி இருக்குல்ல, கண்டிப்பா இந்த கேள்விக்கு வந்து அவங்க பதில் சொல்லி ஆகணும். இந்த கேள்விக்கான பதிலை சொல்லிட்டு தான் அவங்க இந்த உரிமை தொகையை 17 லட்சம் பேர் கொடுத்துருக்கணும். அப்படி ஒருவேளை உங்க ஆட்சியில் அவங்க பின்னோக்கி போயிட்டாங்கன்னா அவங்க ஆட்சி சரியில்லை. அல்லது நீங்க இந்த 17 லட்சம் பேர் விடுபட்ட லிஸ்ட்ல உங்களுக்கு தகுதி இருந்திருக்கு, நாங்க கொடுக்கலன்னா இந்த 2.5 வருஷத்துக்கு சேர்த்து நீங்க கொடுத்துருக்கணும். கண்டிப்பா இது மக்களை ஏமாற்றும் வகையில் நீங்கள் வந்து எலெக்ஷன் நெருங்குது அப்படிங்கும் போது பெண்கள் வாக்குகள் நமக்கு வேணுங்கிறதுக்காக இன்னும் எத்தனை காலம் ஏமாற்ற முடியும்? நான் அரசியல் விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். நான் எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலுமே எதுவுமே சொல்லலை. ஒரு ஜென்ரல் கொஸ்டின், ஒரு மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவள் நான். அப்படி இருக்கும்போது அவர்கள் என்ன யோசிக்கிறாங்களோ அந்த கேள்வியை நான் முதல்ல வைக்க வைக்கிறேன். இதுக்கு பதில் சொல்லணும்ல அவங்க. அதனால் பொதுவாகவே அந்த இப்போ அதிமுக திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதை அறிவித்ததோடு சேர்த்து எப்படி நம்ம மாநிலத்தில் வருவாயை ஈட்ட போகிறோம் அப்படிங்கிறதையுமே நாம் வந்து குறிப்பிடணும். இப்போ இன்றைக்கி வந்து திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஜிடிபி ஓகே, அது 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 அடுத்த பக்கம் வச்சுருங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவங்க எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க 1952 இருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் 4.5 லட்சம் கோடி. அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 2021 வரைக்கும் 4.5 லட்சம் கோடி கடன் இருந்திருக்கு. இன்னைக்கு இந்த 4.5 வருஷத்துல மட்டுமே இவங்க 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அடிஷ்னலா. அப்ப 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்கன்னா அந்த மூலதன செலவுன்னு ஒன்று இருக்கும். நம்ம மூலதன செலவு பண்ணுவாங்க, வளர்ச்சிக்காக மூலதன செலவுகள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1.66 லட்சம் கோடி தான் பண்ணியிருக்காங்க. அப்ப மிச்சம் 2.25 லட்சம் கோடி எங்க போணுச்சு? இது வந்து மக்கள் நிச்சயமாக கேள்வி எழுப்ப வேண்டும். அரசியல்ல வந்துங்க நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே இன்னைக்கு இளைஞர்கள்லாம் அரசியலை பார்க்க தொடங்கிட்டாங்க. இளைஞர்கள் அரசியலை பார்க்க தொடங்கும் போது எப்படி இருக்கணும், எது மாதிரி சிந்திக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்க வேண்டிய தார்மீக கடமை என்னை போன்ற அரசியல் தலைவர்களுக்கு இருக்கு. நீங்க இதற்கான விளக்கங்களை எல்லாம் நீங்க உண்மையாகவே மக்கள் மத்தியில வெளிப்படையா வைங்க. நான் கேள்வி கேட்கிறேன். ஒட்டுமொத்த கடன்ல நீங்க மூலதன செலவு இவ்வளவுதான் பண்ணியிருக்கீங்க, மிச்ச பணத்தை என்ன பண்ணினீங்க? நம்ம கரகாட்டக்காரன் படத்துல வர மாதிரி ஒரு படம் எங்க இருக்கா, இன்னொரு படம் எங்க அப்படின்னு கேட்பார்ல, அந்த மாதிரி நாங்க கேட்கறதுக்கு உங்கள்ட்ட பதில் இருந்தா பதில் சொல்லணும். பதில சொல்லணும்னு நான் விரும்புறேன். ஒருவேளை இந்த வீடியோ அவர்கள் கண்ணுக்கெல்லாம் பட்டுச்சுன்னா அதுக்கான விடையை நான் கேட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அப்போதான் நம்ம நாட்டை வந்து பொருளாதார ரீதியாக உயர்த்த முடியும். பொருளாதாரத்தில் உயர்ந்தாதான் நீங்கள் எல்லாரோட இன்னைக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குமே வந்து மினிமம் 6 லட்சத்துலேருந்து 8 லட்ச ரூபாய் கடன். ஆமாம், இன்னைக்கு அரசாங்கம் வாங்கி வச்சுக்கல. கிட்டத்தட்ட 75,000 கோடியிலேருந்து 77,000 கோடி வட்டி கட்டுறோம். தமிழ்நாட்டுக்கு கடனுக்கு வட்டி கட்டுறோம். அப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதிமுகவுடைய வாக்குறுதிகள் அப்படிங்கிறதுல முக்கியமாக பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான விஷயங்களும் அதில் இடம் பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இடம் பெறும் நான் நம்புகிறேன். பார்ப்போம். கண்டிப்பாக மேடம், பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ, நன்றி.